வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் பண்ண வரல அப்படின்னு சொன்னாப்புல. ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல, சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இப்போது அரசியலில் வந்துருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 4 வருஷமாக எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கிறப்போ வந்து அப்போல்லாம் கட்சி ஆரம்பிக்கல. ஏன்னா அப்போ பிஜேபி வந்து கைக்குள்ளே வந்து எடப்பாடி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து கட்சி இவர் வந்து ஆரம்பிக்கல. இப்போ திமுக வந்து ஆட்சி பிடிச்சதுனால இப்போ பிஜேபி எப்படியாவது வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, விஜயை வந்து அவங்க பின்புலத்தில் வந்து மிரட்டி, நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து இது பண்ணணும், கட்சி வந்து இது பண்ணணும், இல்லைன்னா வந்து ரெய்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய மறைமுகமான மிரட்டல்லாம் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோவா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து மக்களுக்காக செய்ய வந்திருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செஞ்சுருக்கலாமே. இப்போ திமுக இருக்கிற ஆட்சியில் மட்டும்தான் ஏன் இவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கணும்? ஏடிஎம்கே இருக்கிறப்பவே வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது.